பிரைஸ் லார்ட். சந்தோஷமா இருக்கிறீங்களா? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்ற செய்தியை நான் தொடர்ந்து இந்த நாள்ல நாம் தியானிக்கலாம். பாருங்க, நீங்க நினைக்கலாம், ஐயோ நான் இத்தனை நாட்கள் நான் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறேனே, கர்த்தர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், ஆனா இன்னும் நிறைவேறவில்லையே. என்னுடைய மகனுக்காக நான் ஜெபிக்கிறேன், ஒரு மாறுதலும் இல்லையே. என்னுடைய குடும்பத்தின் சூழ்நிலைக்காக நான் ஜெபித்து கொண்டே இருக்கிறேன், ஒரு மாற்றமும் இல்லையே என்று அங்கலாய்த்து கொண்டே இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. பாருங்க, மரத்தின் வேறு போல நம்ம காத்திருக்கிறோம். ஒரு பெரிய மரத்தை பாருங்க, அதன் கிளைகள் வானத்தை தொடுகின்றன. அது இலையெல்லாம் நல்ல காட்டுல அசையுது, நல்ல கனிகள் எல்லாம் கொடுக்குது, பார்க்கிறோம். ஆனா அந்த மரத்தினுடைய வலிமை எங்க இருக்கிறது? கண்ணுக்கு தெரியாத அந்த வேர்கள்ல. புயல் வரும்போது கிளைகள் எல்லாம் அசையும், இலைகள் எல்லாம் உதிர்ந்து போகும், சில கிளைகள் முறிய கூட செய்யும். ஆனா வேறு ஆழமாக இருந்ததால அந்த மரம் நிலைத்து நிற்கிறது. அது போலதான் இங்க கர்த்தருக்கு காத்திருக்கும் காலம் உங்களுடைய வாழ்க்கையினுடைய வேர் வளர்க்கிற காலங்க. தேவன் சில நேரங்களில உடனடியாக உங்க சூழ்நிலையை மாற்றாம இருக்கலாம். ஆனா முதலில் உங்களை மாற்ற விரும்புகிறார், உங்களையும் என்னையும் மாற்ற விரும்புகிறார். நீங்க நினைக்கலாம், கர்த்தாவே இந்த பிரச்சனை எப்போது மாற்றுவேன் என்று கேட்கிறோம். ஆனா தேவன் சில நேரங்கள இந்த பிரச்சனையின் நடுவில் நீ எப்படிப்பட்ட மனிதனாக இருக்க வேண்டும் என்பதை முதலில் நான் செய்கிறேன் என்று சொல்லி நம்மை உருவாக்குகிறார், புட்டம் எடுக்கிறார், ஒரு பொன்னாக விளங்கும்படியாக. அதனால சோர்ந்து போகாதீங்க. கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது அப்புறம் வாக்குத்தத்தம் கொடுக்கிற தேவன் உண்மை உள்ளவர். வேதத்திலிருந்து ஒரு சிலரை நம்ம பார்க்கலாமா? பாருங்க, ஆபிரகாம் வாக்குத்தத்தத்திற்காக காத்திருந்தார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம், தேவன் ஆபிரகாமுக்கு சந்ததி தருவதாக வாக்கு கொடுத்தார். ஆனால் வாக்குத்தத்தம் உடனே நிறைவேறவில்லை, பல ஆண்டுகள் காத்திருந்தார். அந்த காத்திருப்பு காலத்துலதான் தேவன் ஆபிரகாமின் விசுவாசத்தை வளர்க்கிறார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1-2 வாசிக்கிறோம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். கர்த்தர் ஆபிரகாம் சொன்னபடியே அவன் புறப்பட்டு போறான். கர்த்தர் சொன்னபடியே ஆபிரகாம் புறப்பட்டு போகிறத பார்க்கிறோம். ஆனா ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது அவன் வயது எவ்வளவு தெரியுமா? 75 வயது. அந்த 75வது வயதுல கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அந்த வாக்குத்தத்தம் எப்ப நிறைவேறிச்சு? 21ஆம் அதிகாரத்துல பாருங்க, கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடியே சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். ஆபிரகாம் முதிர் வயதா இருக்கையில் சாராள் கர்ப்பவதி ஆகி தேவன் குறித்திருந்த காலத்தில் அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். ஈசாக்கு பிறக்கும் பொழுது ஆபிரகாமுடைய வயது என்ன? 100 வயது. அப்போ இந்த 12ஆம் அதிகாரத்திலிருந்து 21ஆம் வரை இடைப்பட்ட காலங்கள் எத்தனை வருடங்கள்? 25 வருடங்கள். ஆபிரகாம் பொறுமையாய் காத்திருந்தார். 25 வருடங்கள் காத்திருந்தார். தேவன் வாக்கு கொடுத்தால் தாமதம் வந்தாலும் அந்த வாக்குத்தத்தம் அழிந்து விடாது. பிரியமானவர்களே, இரண்டாவதாக மோசே 40 ஆண்டுகள் வனாந்தரத்தில். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 11-15 வாசித்து பாருங்க. இங்க என்ன நடக்கிற? மோசே பெரியவானான காலத்தில் அவன் தன் சகோதரிடத்தில் போய் அவர்கள் சுமைக்கிறதை பார்த்து தன் சகோதராய எபிரேயர் ஒருவனை ஒரு எகிப்தியன் அடிக்கிறதை கண்டு அங்கும் எங்கும் பார்த்து ஒருவரும் இல்லை என்று அறிந்து எகிப்தியனை வெட்டி அவனை மணலில புதைத்து போட்டான். இதை யார் பார்க்கிறார்? பார்வோன் கேள்விப்படுகிறார். 15 வாசிக்கிறோம். பார்வோன் அந்த காரியத்தை கேள்விப்பட்ட போது
மோசையை கொலை செய்ய வகை தேடினான். அப்போது மோசே பார்வோனிடத்திலிருந்து தப்பி ஓடி மீதியான் தேசத்துல போய் தங்கி ஒரு துறவண்டிகளை உட்கார்ந்திருந்தான். மோசே எகிப்தில் பெரிய காரியங்களை செய்ய விரும்பினான். ஆனா அவன் வாழ்க்கை வனாந்தரத்துக்கு சென்றது. 40 ஆண்டுகள். அது மனிதனுடைய பார்வையில் அது வீணான காலம். ஆனா தேவனுடைய பார்வையில் அது தலைமை தத்துவ பயிற்சி காலம். அப்போஸ்தலர் 7:30 வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 7:30 40 வருஷம் சென்ற பின்பு சீனாய் மலையின் வனாந்தரத்திலே கர்த்தருடைய தூதனானவர் முச்செடி எரிகிற அக்கினி ஜுவாலையிலே அவனுக்கு தரிசனமானார். மோசே அரண்மனையில் இருந்த மோசேக்கு எகிப்து தெரியும். ஆனா வனாந்தரத்தில் இருந்த மோசேக்கு தேவன் தெரிந்தாருங்க. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை வனாந்தரமாக இருக்கலாம். நீங்க தனிமையாக இருக்கலாம். ஏன் நான் தனிமையாக விடப்பட்டேன் என்று சொல்லி நீங்க சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? மனம் தளர்ந்து இருக்கிறீங்களா? சோர்ந்து போகாதீங்க. தேவன் உங்களை பயன்படுத்துவதற்கு முன் சில நேரங்கள் உங்களை தனிமையில் ஆயத்தப்படுத்துகிறார். இந்த தனிமையில் அதிகமா நீங்க கர்த்தரிடத்துல காத்திருக்கும் பொழுது இன்னும் பதில் வரவில்லையே என்று யோசிக்காதீங்க. உங்களை இன்னும் பயிற்சி, உங்களுக்கு இன்னும் நீங்கள் உன்னதமான நிலைக்கு வருவதற்காக இந்த நேரம் உங்களுக்கு பயிற்சியின் காலம். பாருங்க, அன்னாளை மூன்றாவதாக அன்னாள் கண்ணீரோடு ஜெபித்தாள், காத்திருந்தாள். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10-20 வரைக்கும் வாசித்து பாருங்க. மனம் கசந்து அழுதா, கர்த்தருடைய சமூகத்துல விண்ணப்பம் பண்ணினாள். சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உம்முடைய அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படுவதில்லை என்று பொருத்தனை பண்ணினாள். வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிறதை ஏலி பார்க்கிறான். அன்னாள் தன்னுடைய இருதயத்திலேயே பேசிக்கொண்டிருந்தாள் என்று பார்க்கிறோம். கண்ணீரோடு காத்திருந்தாள். உடனே அவன் வேலி சொல்கிறான், நீ எது வரைக்கும் வெறித்திருப்பாய், உன் குடியை விட்டு உன்னை விட்டு விலகு என்று அதற்கு அன்னாள் சொல்கிறா. பாருங்க, அப்படி அல்ல என் ஆண்டவனே, நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாயிலும் மதுவாயிலும் குடிக்கிறதில்லை. நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை அப்பொழுது அவள் உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களில் தயவு கிடைக்க கடவது என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. இதை நீங்க அன்லைன் பண்ணணும். அதிகாலையில் இருந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். எல்கானா தன் மனைவியாக அன்னாளை அறிந்தான். கர்த்தர் அவளை நினைத்தருளினார். சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள் என்று பார்க்கிறோம். பாருங்க, நீங்க கண்ணீரோடு இருக்கிறீங்களா? எனக்கு ஏன் இன்னும் குழந்தை இல்லையே என்று சொல்லி நீங்க கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கிறீங்களா? சோர்ந்து போகாதீங்க. நிச்சயமா உங்க கண்ணீரின் ஜெபத்திற்கு பதில் உண்டு. பாருங்க,